இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விஹாய் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் சார். இந்த மாதம் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்வு இருக்கு? தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவுமே அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு லக்கான ஒரு டைம் வந்து இப்போ இருக்குது. தனுசு ராசிக்காரங்கிட்ட இதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு லக்கா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இருக்குது லக்கு. ஏன் அப்படின்னா, போன மாதம் போட்டு வருத்தி எடுத்துருக்கோம் அவங்கள. 7.5 சனியிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடியது. எப்போவுமே ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே இருந்துகிட்ருக்கும். பட் இந்த சமயம் அவங்களுக்கு ஒரு நல்ல டைம். அதாவது இந்த மாதம் தொடர்ந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு நன்னா இருக்குது. அதாவது ஒரு 70% நல்லா இருக்குது, 30% கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது. ஸோ இந்த 70% நல்லா இருக்கிறதுல நம்ம எல்லாமே பண்ணிக்கணும். அதுதான். ஸோ எதுக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். யதார்த்த சின்ன பயம், வயசானவங்களாக இருந்தால் ஆயுள் ஆரோக்கிய சம்மந்தமான பயம் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணாங்கன்னா அது வீட்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயம் இருக்கும். அதே சமயத்தில் பண வரவுகளில் கவனம் தேவை. யார்ட்டையாவது பணம் பேசும்போது கவனம் தேவை. குடும்ப பிரச்சனைகளே வெளியில் பேசக்கூடாது. சொந்த அப்பாட்ட பொண்ணை பற்றி அப்பாட்ட, அண்ணாக்கிட்ட தங்கையை பற்றி அண்ணன்ட்ட, அக்காவை பற்றி தம்பி, இந்த மாதிரி சொந்த பந்தங்கக்கிட்டே போய் மைனஸாக பேசக்கூடாது. அடுத்தது பணம் கொடுக்கல் வாங்கல், 1 ரூபா கொடுத்தா 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க, நம்பவே கூடாது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும். ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்குது. எதில் இன்னும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர்ட்ட கேட்டு ஒரு விஷயம் பண்ணுறதை விட அவங்க மனசில் ஒன்று தோணும் பார்த்தீங்களா, அந்த காரியத்தை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ரெண்டாவது, தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்ருக்கும். அதுமாரி வீடு, இடம், பொருள், இந்த பிரச்சனைகள் இருந்தவங்க அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே போன்று இவங்களுக்கு இந்த நினச்ச காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டைம் நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்புக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சின்ன விஷயத்தில் கொஞ்சம் ஓவர் டென்ஷன் ஆவாங்க, கொஞ்சம் ஓவராக எமோஷனல் ஆவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துகிட்ருக்கும். நிறைய விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியான காலமாக இருக்குமா? பண விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களுக்கும் சக்ஸஸாக இருக்கும். சார் அதானே சார் முக்கியம் அப்படின்னா, பணம் வரவுகள்லாம் இருக்கும், ஆனால் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்போ கடன் விஷயங்களில் எப்போவுமே தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முழுகக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலம் மட்டும் இல்லை, ஆவணி மாதம் மட்டும் இல்லை, எல்லா மாத பலன்லையும் இது சொல்லலாம். அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக பண விவகாரங்களில், கடன் விவகாரங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணப்பிரச்சனை அப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. தனுசு ராசினியர்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்ற மாதிரி ஏதாவது குறிப்பாக ஏதாவது இருக்கா? பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவங்க எப்போவுமே இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட. இப்போத்தை விட ஒரு 20 வயசு தான் இருக்கும், 45 வயசுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னு இப்போ ஒன்று பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானிங் பூரா உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும். எஸ்ஐபி போட்டு வைக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் ஒன்று பண்ணுவாங்க. ஏதாவது கீழே கமெண்ட்ஸில் வந்து வடிவேல் சார் ஜோப்லேருந்து 2 கை விரிச்சு அப்படின்னு சொன்னால் அது நான் பொறுப்பு இல்லை. பொதுவாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க உழைக்கக்கூடிய ஜாதகம். ஸோ இவங்களுடைய பிளானிங் இத்தனை நாள் வரைக்கும் சேமிப்பே இல்லை, 1 ரூபா கூட சேமிப்பு இல்லைன்னா ஃப்யூச்சருக்கு இன்னுமே பண்ணுறது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. புதிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலம் உபயோகமாக இருக்குமா? பொதுவாக குரு 8ல் இருக்காருமா. இந்த ஒரு வருஷத்துக்கு புதுசாக தொடங்கக்கூடாதுன்னு வருஷ பலனில் சொல்லியிருக்கேன். நான் மாத பலன்களில் பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தை விட ஆவணிங்களோட அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் அவங்களுக்கு புதிய தொழில் தொடங்க இப்போதைக்கு அதுக்குண்டான பிளானிங்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு பாசிட்டிவ்ஸும் கொஞ்சம் இருக்குது. இந்த நெகட்டிவ் வந்து நான் அறவே தவிர்க்கணும் அப்படின்னா நான் செய்யவே கூடாத விஷயம் என்னவா இருக்கும்? அதாவது நெகட்டிவ் வந்து நான் ரொம்ப இதாகணும், எல்லா விஷயத்தையும் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கூடாது. இவங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே பழக்கம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட இனிமேல் பேசவே மாட்டேனா அப்படின்னு எடுப்பாங்க, அடுத்த மாதம் பேசிடுவாங்க. இனிமேல் இந்த தப்பை பண்ணவே கூடாது, சரி இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும்னு அடுத்த 2 நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதை வேண்டாங்கிறாங்களோ அதை கொஞ்சம் இன்னொன்று வைராகியம் ஜாஸ்தி உங்களுக்கு.
யாராவது ஏதாவது வார்த்தையில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. ஜெயிச்சு காமிக்கணும்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டு சொன்னவங்க கிளம்பி போயிடுவாங்க, இவங்க போராடிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிறைய விஷயங்கள் நிறையா நடக்கும் இவங்களுக்கு. அதாவது திருமண லைஃப்பில் ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு டேர்ன் வந்து உங்களுக்கு இருக்கும். பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதம். ஆவணி மாதத்தில் இந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக அமையும் தனுசு ராசி நேயர்களுக்கு அப்படின்னா எந்த தெய்வமாக இருக்கும்? அதாவது இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது குறிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக ஏதாவது பரிகாரம் மேற்கொள்ளணுமா சார்? பரிகாரங்கிறது கோசாலை. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இது வேர்ல்டு வைடாக பார்த்தாங்கன்னா கோசாலைக்கு போயிட்டு பசுமாட்டுக்கு சாப்பாடு அகத்திக்கீரை கொடுக்குறது ரொம்ப விசேஷம். பட் அது ஃபார்ச்சுனேட்லி முடியல அவங்களுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல, என்னால் எனக்கு பக்கத்தில் நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் துளசிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமாக கருதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில இந்த மாதத்துல நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமா இருக்கட்டும், வரலட்சுமி நோம்பா இருக்கட்டும். சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18 தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை, அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துட்டு இருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துட்டுருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி, 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துட்டுருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.